லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி அது தன்னெழுச்சியாக சுயம்பாக கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவான கட்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். பெரிய அளவுக்கு நம்ம சொல்றதெல்லாம் யாரும் எடுத்துக்கல, இனிமேலாவது எடுத்துக்குங்க. திரிசா அவருடைய வாழ்க்கையில இன்னொரு நடிகர் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததுனால ரொம்ப என்னை டார்ச்சர் பண்றான்ப்பா அப்படின்னு சொல்லி வேணும்னே உசுப்பேத்தி விஜயை ஒரு பகடக்காயா பயன்படுத்தி கட்சி ஆரம்பிச்சுக்க வச்சிருக்காரு திரிசா அப்படிங்கிறத ஜுசித்ரா அப்படிங்கிற ஒரு பாடகி சொல்றாங்க. நான் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி வெளியிட்டேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கொள்கை சித்தாந்தன்றது எதுவுமே கிடையாது. கொள்கை சித்தாந்தங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக காப்பி அடித்து இவர் அரசியல் செய்தார். இவருடைய அரசியல் எடுபடாது அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆரம்பத்துல இருந்து வெளியிடுறோம். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடியவர்களை நீங்க நல்லா பாருங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் யாரு? அவர் பாஜகனுடைய கையாளு. ஆதவ் அர்ஜுன் யாரு? அவர் யாரோட கையாளு? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் வரி ஏய்ப்புக்காக சிறைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவல்ல தைரியமா வழக்குகளை சந்திக்க முடியாத நிலைமையில கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ரஜினியை பாஜக பல கட்டமாக முயற்சி பண்ணி தோத்து போயிருச்சு. ரஜினி எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகவும் கலைஞர் அவர்களுடைய நினைவுகளோடும் இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவோடும் பல வகையில பயணிச்சுட்டு வர்றார். திராவிட சித்தாந்தங்கள் தான் அவர் எப்போதுமே. சாமி கும்பிடுவாரு, ஆர்எஸ்எஸ் கூட்ட அவருக்கு நெருக்கம் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவர் திராவிட சித்தாந்தங்களோடு தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தான் எந்த முடிவும் எடுப்பார். அதனால அவரை பெரிய அளவுக்கு அவர் மூளைச்சலவை செய்ய முடியவில்லை. விஜய் மூளைச்சலவை எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, ஐயா நீ வரி ஏய்ப்பு செஞ்சிருக்க, அருண்ராஜ் ஐஆர்எஸ் உன்னுடைய சொத்துக்களெல்லாம் ரைடு பண்ணி ஆவணங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு, கட்சி ஆரம்பிக்கிறியா ஜெயிலுக்கு புரியா, அப்போ சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஒரு காரணம் முக்கியமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே திரிசா ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திரிசாவுக்கு முழுக்க முழுக்க அனைத்து விதமான வெளிநாட்டு மற்றும் உயர் ரக போதைப் பொருட்கள் கொண்ட அனைத்தும் அவருக்கு பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. நான் மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகையோடு இவர் அடிக்கடி விமானத்துல போறது, கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போறது, இதெல்லாம் விஜயோட மனைவிக்கு எரிச்சல் உண்டாயிருச்சு. யாருக்குமே கட்டின மனைவிக்கு எரிச்சல் உண்டாக்குமா இல்லையா? விரும்பி நேசிச்சு தானே திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரசிகா இருந்து, ஒரு இலங்கை தமிழரா இருந்து, அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையான மனைவியா அவங்க இருந்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இருந்திருக்காரு இல்லை அப்படிங்கிறது அந்தரங்க வாழ்க்கைக்கு நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நடிகர்னாவே அப்படிதான் இருக்காங்க, அரசியல்னாவே அப்படிதான் இருக்கும் அப்படி பெரும்பாலும். ஆனால் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அரசியல்ல வருவேன், நான் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்றத தமிழக வெற்றி கழகத்துல உள்ளவங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க? எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மை அவர் கல்யாணம் பண்ண விடாம பார்த்துக்கிட்டாரு, அதே போல அவங்களுக்கு ஜோடியா அரசியல்லையும் வந்தாங்க இணையா அப்படிங்கிறாங்க. அது அந்தரங்க வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியா, கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையிலையும் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து, மாநிலங்களவை எம்பியா இருந்து, அப்படி கடுமையா போராடி தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சர்வசாதாரணமா வரல. எம்ஜிஆர் அவருடைய இறுதி ஊர்வலத்துல கலந்து கொள்ள போகும்போது தள்ளி விட்டு அவங்களை அடிக்க போய் அப்ப அம்மையார் சசிகலாவும் அவருடைய உறவினர்களும் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. பல வரலாறுகள் உண்டு. திரிசாவுக்கு ஒரு வரலாறு கிடையாது. சினிமாவில் நடிச்சதோடு முடிஞ்சு போச்சு, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதோடு முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட திரிசாவை ஒண்ணு விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா திரிசாவுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கணும். இப்போ ஒரு ஊடகங்கள் ஒரு நடிகரையோ ஒரு அரசியல்வாதியை பத்தியோ ஒரு செய்தி வெளியிட்டா உடனடியா இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ முகநூல்லையோ பத்திரிகையாளர் தான் சந்திக்க மாட்டார் விஜய். இது போன்ற இதுல ஒரு அறிக்கை விடுவாங்க. என் மனைவி காழ்ப்புணர்ச்சி காரணமாக, ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் தூண்டுதல் காரணமாக ஏதோ ஒரு அறிக்கைன்னு ஒண்ணு வெளியிடணுமா இல்லையா? இப்போ புதுசா என்ன சொல்றாங்கன்னா, திமுக கிட்ட விஜய் மனைவி பணம் வாங்கிக்கிட்டு அப்படி பண்றாங்க. திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பண்ண விஜயோட மனைவி புகார் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒன்றும்
சென்னை ராயப்பேட்டை பக்கத்தில் உள்ள ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டீங்களா அவங்களும் பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க தான், விஜய் மனைவியும். அதனால பணம் வாங்கிட்டு பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான கட்டுக்கதையை கட்டி விடுகிறார்கள் ஆதவ அர்ஜுன் போன்ற இணையதள குருட்டு விசுவாசிகள். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இது போல வேலைகளை செய்யாது. சீமான் மனைவியாக, மறைமுக மனைவியாக இருந்த விஜயலட்சுமி அப்படிதான் திமுக தூண்டி விட்டுச்சுன்னாங்க. அந்த அம்மாவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, வந்துச்சு, புகார் கொடுத்துச்சு, பெட்டி கொடுத்தாங்க, மாமா அம்மானுச்சு, ஓடி போயிடுச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா விஜய் மனைவிக்கு பணம் தேவையில்லை. முறையான சட்ட ரீதியிலான முறைப்படி மனைவி விஜயலட்சுமி மறைமுக மனைவி. ஆனால் விஜயோட மனைவி நேரடி மனைவி. அப்படிங்கும்போது இவங்களுக்கு சொத்துல சமபங்கு வேண்டும். சமபங்கு என்ன, முக்கால்வாசி கொடுக்கணும். ஆகா, நம்ம சம்பாரிச்சதுல பாஜக எடுத்துக்கும்னு பயந்துகிட்டு தானே நம்ம கட்சி ஆரம்பிச்சோம். திரிசா என்னை ஒரு நடிகர் டார்ச்சல் பண்றாரு, செக்ஸ் டார்ச்சல் பண்றாரு, தினமும் கூப்பிடுறாரு, நீ அவருக்கு எதிர்ப்பா நீ ஏதாவது பண்ணணும்னு சொன்னதுனால தானே கட்சி ஆரம்பிச்சோம். கட்சி ஆரம்பிச்சு சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இருக்கிற சொத்தை பூரா பறிமுதலாக போதே மனைவி மூலமா அப்படின்னு பயந்துகிட்டு நடுங்கி போயிருக்காரு. அவர் உள்ளுக்குள்ள நடுக்கமா இருக்கு, வெளியில காமிச்சிக்க மாட்டேங்கிறார். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளையும் சரி கட்டிட்டு தான் வந்திருக்கணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மனைவிய பிடிக்கலையா, அவங்க விவாகரத்து கேட்குறாங்களா, டைவர்ஸ் பண்ணிட்டு திரிசாவை பிடிக்கலையா, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம், அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் 4 செவத்துக்கு வெளியில வந்துருச்சுன்னா ஊர் உலகம் அதை பேசத்தான் செய்யும். எப்படா நீ என் தளபதியை பத்தி பேசலாம், ஆச்சு பூச்சு நீங்க விமர்சனம் பண்ற வேலையெல்லாம் நம்மள்ட்ட வச்சுக்க முடியாது, கொண்டு போய் நான் புகார் பண்ணிவிடுவேன். யாரெல்லாம் கடுமையான கருத்துரிமை சொல்லிக்கிட்டு தப்பான வார்த்தைகள் இது பண்றீங்கன்னா உங்க மேல புகார் அளிக்கப்படும். நம்ம நடுநிலையா உள்ள செய்தியை உள்ளது உள்ளபடி ஒரு பத்திரிகையாளரா நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம், தவறா சொல்லலை. வாழ்க்கையை எல்லாமே சகஜம்தாங்க, தவறு என்பது சகஜம்தான், அது இயல்பான ஒண்ணுதான். ஆனால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். பணம் படைத்தவர்கள் அதை தவறா நினைக்கிறது, அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நினைக்கிறது. இப்போ சராசரி எங்க ஊர்ல ஒருத்தருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, மனைவி விவாகரத்து கேட்குது, ஒருத்தருக்கு லிங்கில் இருக்காருன்னா கள்ள தொடர்புல இருக்கான், போய் நைட்டு படுத்துக்கிறான், இப்படிலாம் தப்பா பேசுவாங்க. இப்போ பெரிய இடத்துல நடந்துச்சுன்னா அது பொழுதுபோக்கு மாதிரி. பெரிய பணக்காரன் தாடி வளர்த்தான்னா அது ஆடம்பரம், ஏழை தாடி வளர்த்தான்னா அது வறுமை. ஏழை வயிறு உப்பி போய் பெருசா ஆசைப்படுறான்னு தப்பா சொல்லுவாங்க. ஆனா பணக்காரவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. அப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் குருட்டுத்தனமா விஜயை நம்புவது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். விஜய் கட்சியா இருக்கட்டும், சீமான் கட்சியா இருக்கட்டும், 2 கட்சியுமே அதே போல தினகரன் கட்சியும் தான். சொந்த கை காசு போட்டு நீங்க செலவு பண்ணி வேஸ்டா போகாதீங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுன் யாருக்கிட்டே பணம் வாங்கி புஷி ஆனந்த், அருண்ராஜ் ஐஆர்எஸ், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியராஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து பங்கு போட்டுக்க போறாங்க. ஒரு 1000 கோடி வாங்கி பங்கு போட்டுக்க போறாங்க. இதுல தொகுதியில வேலை பார்க்குறவங்களுக்கு 10 பைசா கிடையாது, தொகுதியில செலவு பண்றவங்களுக்கு அரசியல் அனாதை. அதனால விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் மிக ஜாக்கிரதையா இருங்க. உங்க கை காசு போட்டு செலவு பண்ணாதீங்க. அது யானை வாயில போன கரும்பு மாதிரி, சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் திரும்பி வராது. அதுபோல விஜய் கட்சியில் உள்ளவங்க தயவு செய்து, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், எனக்கு தெரிஞ்சு எங்க உறவினர்கள்ல பெரும்பாலும் யாரும் விஜய் கட்சியில இல்லை, நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். அதனால உங்க சொந்த கை காசு போட்டு செலவு பண்ணி நீங்க நடு ரோட்ல நின்னீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அது சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், இந்த 3 பேருமே என்னையை பொறுத்தவரையிலையும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில திருச்சி கிழக்கு தொகுதியில அந்த சொந்த தொகுதிக்குள்ள இருக்கிற ஒருத்தரை நிப்பாட்டணும், எங்க இருந்தோ ஒருத்தரை நிப்பாட்டுறாரு. அப்ப யாருக்கிட்டே பணம் வாங்கிதான் ஒவ்வொரு தேர்தலையும் அவர் சந்திக்கிறார். கொள்கை சித்தாந்தங்களை விடுங்க, கொள்கை சித்தாந்தங்கள் யாரும் பேச மாட்டாங்க. நாஞ்சி சமத்துக்குள்ள தான் கொள்கை சித்தாந்தம் பேசுறாரு. அவர் காசு வாங்கிட்டு விஜய் கட்சிக்கிட்ட போலையா? அப்ப எல்லாமே பணத்தை நோக்கிதான் மூலதனமாக போகுது. அப்ப விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் நீங்க ஏன் பணத்தை மூலதனமா இல்லாம பணத்தை கொண்டு போய் புஷி ஆனந்திட்ட கொடுத்து 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு பதவிக்கு பணம் கொடுத்து அப்படி பதவி வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. வேணா இந்த கட்சியில மாவட்ட செயலாளர் இருந்தேன்னு சொல்லி அடுத்த கட்சிக்கு தாவறதுக்கு வேணா அது சரியா இருக்கும். இதே கட்சியில நீங்க இருக்காதீங்க, அது நிரந்தரம் கிடையாது. எப்படியாவது திருசாவை நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வந்துடலாமா அப்படின்னு விஜய் திட்டமிட்டு தான் அவர் இந்த விவாகரத்து ஆவணங்களை அவர் மூலியமா தான் இதை இணையத்துல விட்டுருக்காங்க. அதான் ஆமையார் சங்கீதா அவர்கள்
இணையத்திலேயோ ஊடகங்கள்லயோ இது அவங்க விடலை. இது வந்து அந்த ஒரு சில மேடைகள்ல அந்த அட்டையில பேப்பர்ல பார்த்து படிக்கிறார் இல்லையா, இப்படி திடீரென்று இப்படி திரும்பவும் இப்படி திரும்பவும் கண் கலங்கவும் ஒரு நிமிடம் பேசாமல் இருக்கவும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம்லாம் வெளியில வந்துருச்சுல. தமிழக வெற்றி கழகத்துல உங்க ஆபீஸுக்குள்ள இருக்கிறவங்களே சிலிப்பர்ஸ் இல்ல, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜக சிலிப்பர்ஸ்ல தான் முழு சிலிப்பர்ஸ்ல விஜய்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. திமுக அதிமுகவுக்கு சிலிப்பர்ஸ்ல உள்ள இருக்காங்க தாவேகா கட்சிக்குள்ள. நீங்க என்ன பண்ணாலும் வெளியில வந்துடும். அப்ப விஜய்க்கு பேசவே தெரியல, அரசியலே தெரியல. அப்ப இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சு இந்த வர்ற தேர்தல் நேரத்துல விஜய் மனைவி வந்து இப்படி விஜயை நம்ம தளபதியை அசிங்கப்படுத்துறாங்க, இதுக்கு திமுக தான் காரணம், 500 கோடி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார்கள். திமுகவுக்கு அது வேலை கிடையாது. 234 தொகுதியிலையும் ஆள் நிப்பாட்டணும், கூட்டணிக்கு கொடுக்கணும், காங்கிரஸுக்கு சீட்டை குறைச்சி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 35 சீட்லாம் கொடுத்தா அதுல வந்து 5-6 சீட்டு தான் ஜெயிக்க முடியும். அப்ப நமக்கு இழப்பு. அந்த கணக்குல அவங்க ஓடிட்டு இருக்காங்க. திமுகல அமைச்சர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு சீட்டு கொடுக்க கூடாதுன்ற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பழிவாங்குகிற போக்குல இருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம சரியா வேட்பாளரை நிப்பாட்டணும்னு சொல்லி உதயநிதி அவர் சரியா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் விஜயோட மனைவி விவாகரத்து கேட்ட 6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பேப்பர் இப்ப திட்டமிட்டு வெளியில விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது என்ன திமுக அதிமுக வாங்கி வெளியில விட்டுச்சா? சீமான் வாங்கி விட்டாரா? அது கிடையாது. அப்ப விஜய் ஆதரவாளர்களே முக்கியமானவர்கள் ஜான் ஆரோக்கியராஜ் அல்லது ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார், புஷி ஆனந்த், யாரோ ஒருத்தர் அவங்க மூலியமா வெளியில விட்டு அந்த பேப்பர் பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மறைக்கணும். சின்ன கோட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும். அந்த பிரச்சனையை பத்தி பேசாம இந்த பிரச்சனையை பற்றி பேசணும். திமுக தான் தூண்டி விட்டுச்சு சங்கீதா விஜய் மனைவிய அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விடணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. அது விஜய் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு. எப்படியாவது திரிசாவை அரசியலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் மாதிரி கொண்டு வந்துடலான்னு அவர் கணக்கு. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இது போல இணையம் இல்லை, இணையதள சமூக வலைதளங்கள் இல்லை. இல்லைன்னா அவங்களும் அந்த அளவுக்கு அரசியலுக்கு வந்திருக்க முடியாது. எங்க தலைவர் நீ வச்சிருக்கியா அப்படி எப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை யாரையும் கூடயும் ஒப்பிட முடியாது. அவங்க வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது யாருக்குமே தேவையில்லை. யாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசவே கூடாது. ஆனால் பொதுவெளிக்கு வந்து விட்டால் அதை எல்லோரும் பேசுவார்கள். கத்திரிக்காய் முத்திருச்சு, சந்தைக்கு வந்துருச்சு, சங்கீதா திமுக பணம் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி 1008 விமர்சனங்களை வேணும்னே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. திமுக அந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு 500 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு அதுக்கு ஒரு 10 தொகுதிக்கு செலவு கொண்டு போயிடலாம் அவங்க. அதனால அந்த மாதிரி வேலைகள் அவங்க செய்ய மாட்டாங்க. திமுக அதன் சார்ந்த நிறைகுறைகளையும் ஊழல் முறைகேடுகளையும் சுட்டி காட்டியவன் பெரும்பாலும் நான். அதனால எந்த கட்சிக்கு நான் ஆதரவு கிடையாது. நடுநிலையா சொல்றேன். விஜய், சீமான், தினகரன் இந்த 3 பேரை நம்பி போகாதீங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய கணக்கு எப்படியாவது வந்து அம்முக்குட்டி திரிசாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா மனைவிக்கு பணம் கொடுக்க கூடாது, எப்படியாவது அந்த வகையில பண்ணியன்னு சொல்லி புஷி ஆனந்த் மூலியமா செய்வன பல தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் பல வேலைகளில் புஷி ஆனந்த் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கிற ரகசிய தகவல். அதனால விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் விஜயை பெரிய அளவுக்கு நம்பாதீங்க. அப்படி அந்த கட்சியில நீங்க பொறுப்புல இருக்கீங்களா செயல்படுங்க. ரொம்ப கை காசு போட்டு செலவு பண்ணி நீங்க நாளைக்கு கோடீஸ்வரராக இருந்தாலும் லட்சாதிபதிக்கு வந்துடுவீங்க, லட்சாதிபதி இருந்தாலும் 1000 பதி ஆகுவீங்க, 1000 பதி இருந்தாலும் பிச்சாதிபதி வந்துடுவீங்க. அப்படிதான் சீமான் கட்சியிலையும் தினகரன் கட்சியிலையும் பல பேர் வந்து ஆண்டியாகி பல பேர் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா நானும் தினகரனுக்கு உழைச்சி வீணா போனேன். அந்த அடிப்படையில் பட்டறிந்து சொல்றேன். விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையா இருங்க. உங்க கை காசு போட்டு செலவு பண்ணாதீங்க. விஜய்க்கு திரிசா பொருத்தமான ஜோடி அப்படின்னு அவங்க தரப்பே பேசிக்கிறாங்க. அப்ப விஜயோட மனைவிக்கு முறைப்படி ஜீவனாம்சம் கொடுத்து விவாகரத்து கொடுத்து அவர் அந்த வேலையை பண்ணணும். ஊடகங்களுக்கு வெளிப்படையா இன்னைக்கு வந்து விஜய் பேட்டி கொடுக்குறாரோ அது வரலையும் விஜய் சிறந்த அரசியல்வாதி என்று யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு விமர்சனம் வச்சாலும் உடனடியா ஊடகங்களுக்கு வந்து முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்கல்ல. அப்ப விஜய்க்குள்ள உள் மனசு உள்ள குத்துது உறுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பொறுப்புல இருங்க, செயல்படுங்க. ஆனால் விஜயை நம்பி அதிகமா செலவு பண்ணி பிற கட்சிகளை நீங்க பகைச்சிக்காதீங்க. ஏன்னா பிற கட்சிகளுக்கு நீங்க போய் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.